ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹெல்த்தியான ஒரு ஈஸியான ஹேர் டை 3 பொருட்களை வச்சு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் டை நீங்கள் மந்த்லி 2 மட்டும் யூஸ் பண்ணாலே போதுமானது. தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வாங்க, உங்கள் முடியெல்லாம் அப்படியே கருமையாக மாறிடும். அதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா திரும்ப நீங்கள் ஹேர் டை அப்ளை பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. அப்படி ஒரு ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹேர் டை பண்ணுறதுக்கு ஓமவல்லி இலை 4 இலை எடுத்துருக்கிறேன். நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூடவே ஆலோவேரா பார்த்திங்கன்னா எடுத்து கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூடவே வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது 3யுமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து ஜூஸ் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. அது கூட வெந்தயம் நான் வறுத்து வச்சுருக்கிறேன். இதிலையே 1 ஸ்பூன் நான் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வெந்தய பொடி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வெந்தய பொடி இல்லாதனால நான் இன்னும் பொடிக்கலை, அதனால் வெந்தயம் முழுசாக சேர்த்துருக்குறேன். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இதை இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக வடிகட்டி எடுத்தாச்சு. அதனோட ஜூஸை மட்டும் நம்ம எடுத்துருக்குறோம். இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு இரும்பு சட்டி அடுப்பில் வச்சு தேவையான அளவு நெல்லிக்காய் பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணுன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே மருதாணி பவுடரும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். மருதாணி உங்களுக்கு பவுடராக இல்லை, இலையாக கிடைக்கிது, ஃப்ரெஷ் இலையாக கிடைக்குதுன்னா நம்ம முதல்ல அரைச்சோம்ல அதே மாதிரி அது கூட சேர்த்து அந்த இலையை சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் சிவப்பாக வர்றது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கணும். கெமிக்கல் டையெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒத்துக்கிறது இல்லை. அப்புறம் வேறு வழி இல்லாமல் அவங்க அதை யூஸ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வீடியோ, இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணுற இந்த ஹேர் டை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது, தலையில் அரிப்பெல்லாம் ஏற்படாது. நீங்கள் தைரியமாக இதை யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கலருக்கு பவுடர் கலர் பார்த்திங்களா, இந்த கலர் வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்குறோம்ல ஜூஸு, அந்த ஜூஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஜூஸ் ஆட் பண்ணும்போது இந்த பவுடர் பறக்கும், அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணியாச்சு. இப்போது திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த பவுடர் பறக்கிறதுனால தான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஜூஸை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பேஸ்ட் பதத்துக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு நைட்டு பூரா அப்படியே நம்ம வச்சுக்கலாம். இரும்பு கடாயில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே நம்ம யூஸ் பண்ணோன்னா ரொம்ப நல்லது. இல்லை நமக்கு உடனே வேணும் அப்படின்னா இந்த கப்புக்கு உடனே மாற்றி இரும்பு சட்டியில் நம்ம இந்த ஹேர் டையை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை எப்படி ஹேரில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி முடியில் எல்லா இடமும் அப்ளை ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இதை அப்ளை பண்ணி முன்னாடி ஷாம்பு போட்டு குளிச்சிருக்கிறேன். ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு தான் எப்போவுமே நம்ம அப்ளை பண்ணணும். அப்போ தான் முடியில் பிடிக்கும்.
உங்களுக்கு எந்தெந்த இடத்துல கிரே ஹேர் வந்து அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல அதிகமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இதை அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை ஆகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் தைரியமாக அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றும் ஆகாது. நான் இதைத்தான் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரேன். வேறு எந்த ஹேர் டையும் எனக்கு வந்து சூட் ஆக மாட்டேங்குது. குளிக்கும்போது குளித்து முடித்த உடனே கண்டிஷ்னர் வந்து லைட்டாக போட்டுக்கோங்க. நிறைய போட்டிங்க அப்படின்னா அப்ளை பண்ணது எல்லாமே போயிடும். அதனால் கண்டிஷ்னர் வந்து லைட்டாக போட்டு குளிச்சிட்டிங்க அப்படின்னா முடி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி முடியல எல்லா இடமே படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு கிளிப் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அது பாட்டில் காஞ்சிரும். இதை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள்.